யோபு 12ஆம் அதிகாரம். யோபு பிரதியுத்தரமாக, ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். உங்களைப் போல எனக்கும் புத்தி உண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல. இப்படிப்பட்டவைகளை அறியாதவன் யார்? என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். ஆபத்துக்குள்ளானவன் சுகமாயிருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான். கால் இடறினவர்களுக்கு இது நேரிடும். கள்ளருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு. தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு சாங்கோபாங்கம் உண்டு. அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா? முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும்! அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. இதோ, அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. இதோ, அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போம். அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலதாக்கும். அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு. மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவர் கையின் கீழ் இருக்கிறார்கள். அவர் ஆலோசனைக்காரரை சிறைபிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். அவர் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். அவர் மந்திரிகளை சிறைப்பிடித்து கொண்டு போய் பலவான்களை கவிழ்த்து போடுகிறார். அவர் நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாக்கை விலக்கி முதிர் வயது உள்ளவர்களின் ஆலோசனையை வாங்கி போடுகிறார். அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வர பண்ணுகிறார். பலவான்களின் கச்சையை தளர்ந்து போக பண்ணுகிறார். அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார். அவர் ஜாதிகளை பரவவும் குறுகவும் பண்ணுகிறார். அவர் பூமியில் உள்ள ஜனத்தினுடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றி போட்டு அவர்களை வழி இல்லாத அந்தரத்திலே அலைய பண்ணுகிறார். அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள். போல நினிவேயின் பாரம். எல்கோசானாகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிகட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறவர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடி போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியையும் பூச்சக்கரம் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியைப் போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது.
அவர்கள் சன்னல் பின்னலாய் இருக்கிற முட்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறிகொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையைப் போல எரிந்து போவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்படுவான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் நான் உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. நாகூம் 2ஆம் அதிகாரம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் திறப்படுத்து. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும், கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும். அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கட்கங்களை உடையதாயிருக்கும். ஈட்டிகள் குலுங்கும். ரதங்கள் தெருக்களில் கடகடவென்றோடி வீதிகளில் இடசாரி வலசாரி வரும். அவைகள் தீவட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும். அவன் தன் பிரபலஸ்தரை நினைவு கூறுவான். அவர்கள் தங்கள் நடைகளில் இடறி அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள். மறைவிடம் ஆயத்தப்படுத்தப்படும். ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும். அரமனை கரைந்து போம். அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று. அவளுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலே அடித்துக்கொண்டு புறாக்களைப் போல சத்தமிட்டு கூட போவார்கள். நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்தது. இப்போதோ அவர்கள் ஓடி போகிறார்கள். நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை. வெள்ளியை கொள்ளையிடுங்கள், பொன்னையும் கொள்ளையிடுங்கள், சம்பத்துக்கு முடிவில்லை. இச்சிக்கப்படத்தக்க சகலவித பொருள்களும் இருக்கிறது. அவள் வெறுமையும் வெளியும் பாழுமாவாள். மனம் கரைந்து போகிறது. முழங்கால்கள் தள்ளாடுகிறது. எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு. எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது. சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? கிளச்சிங்கமாகிய சிங்கமும் சிங்கக்குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாவரங்களையும் நிரப்பிற்று. இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து ரதங்களை புகையெழும்ப எரித்து போடுவேன். பட்டயம் உன் பால சிங்கங்களை பட்சிக்கும். நீ இறைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன். உன் ஸ்தானாதிபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள்.
நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசப்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாத படிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும் போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தில் நின்று ரட்சித்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 10ஆம் தேதி 12வது மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது இப்படியாக: சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராக எண்ணப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த மார்கழி மாதத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடும்படி இந்த நாட்களே கிறிஸ்துமஸ் என்று சொல்லி, நத்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே உலகம் எங்கிலும் இந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே இந்த நாட்களில் ஒரு சிறப்பான மாதமாக, ஜனங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிற மாதமாக இந்த நாட்களில் இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சமாதான பிரபு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனாலே தான் ஆண்டவர் இந்த இடத்திலே தன்னுடைய, அதாவது அங்கே பாருங்கள், தன்னுடைய பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு காரியத்தை உண்மைகளாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது திரளான ஜனங்களை கண்டு அவர் மலையின் மேல் ஏறி உட்கார்ந்து அவருடைய சீசர்களிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது அவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், முதலாவது பாருங்கள், ஆவியை குறித்து இந்த நாட்களை சொல்லி இருக்கிறார். ஆவியிலே இந்த நாட்களில் நாங்கள் எளிமையாக இருக்க வேண்டும் என்றும், துயரப்படுகிறவர்கள்
பாருங்கள், இந்த நாட்களிலே இப்படியாக சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் இருக்கிறவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிற ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், இந்த 9வது வசனத்திலே சமாதானம் பண்ணுகிறவர்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை செய்கிற ஜனங்கள் எல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லி வேதத்திலே அழைக்கப்படுகிறதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக அந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே இவர்கள் பாக்கியவான்களா இருந்தாலும் இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வழியிலே இவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இந்த நாட்களிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், 2 பேருக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் இருக்குமா இருந்தால், அல்லது குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குமா இருந்தால், இன்னொருவர் அதிலே தலையிட்டு என்ன செய்வார்னு சொன்னால், அந்த பிரச்சனையை மிகவும் பெரிதாக்கி இந்த நாட்களிலே அவர்களுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு பிரளயத்தை இந்த நாட்களை உருவாக்குகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இது மனுஷனுடைய வழக்கமாக இந்த நாட்களில் இருக்கிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வருவாய்க்காக ஏதாவது ஒருவரை பகைத்து ஒருவரோடு இந்த நாட்களை எதிர்ன்ற வகையிலே என்ன நடக்கும் என்று சொன்னால், இவர்களை குறித்து மற்றவர்களுக்கு சொல்றது, மற்றவர்களை குறித்து இவர்களுக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற வழியிலே தங்களுக்கு ஏதாவது காரியத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே இப்படியான திட்டங்களை வகுத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இரு குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனையா இருந்தால், அல்லது இரு சகோதரர்களுக்குள்ளே பிரச்சனையாய், சகோதரிகளுக்குள்ளே பிரச்சனையாய் இந்த நாட்களில் இருந்தால், அவர்கள் இருவரையும் அழைத்து இந்த நாட்களிலே அவருடைய காரியத்திலே சமாதானமாக பேசி இந்த நாட்களிலே அவர்களை சமாதானப்படுத்துகிற வேளையிலே ஆண்டவர் அவர்களை குறித்து அவர்களுக்கு ஒரு பேரை இந்த நாட்களிலே வைக்கிறார். என்னவென்றால் அந்த பேர் தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறது மட்டுமல்ல, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம், தேவனுடைய புத்திரர்களாக அந்த நாட்களில் எண்ணப்படுகிறதை பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் சாதாரண மனுஷர்கள் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களில் அங்கே ஒரு உறுதிமொழியை ஆண்டவர் இந்த இடத்திலே கூறுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள், ஒரு நாட்டுக்கும் பிரச்சனை என்றால், அந்த நாடுகள் 2 நாடுகளுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி இன்னும் அந்த சண்டையை இந்த நாட்களை கூட்டு வைத்து கடைசியாக தேசத்திலே ஜனங்கள் அழிவையும் பஞ்சத்தையும் இந்த நாட்களிலே நோயையும் துன்பத்தையும் அனுபவிக்கிற விதமாக இந்த நாட்களிலே உலகம் இன்றைக்கு செய்து கொண்டு வருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படி அல்ல, ஒரு உண்மை உள்ள கிறிஸ்தவனாய் இந்த நாட்களில் இருப்பானா இருந்தால், அவன் கிறிஸ்துவோடு நடக்கிறவனா இருந்தால், அவனுக்குள்ளே கிறிஸ்து உண்மையிலே உயிர்த்தெழுந்தவராய் இந்த நாட்களில் வாசம் செய்கிறவராய் இருந்தால், அவன் என்ன செய்வான் என்று சொல்லி சொன்னால், அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக பேசுவான், சமாதான உடன்படிக்கையை இந்த நாட்களில் கொண்டு வருவான், சமாதானத்தையே பேசுகிறவனாய் இந்த நாட்களில் இருப்பான் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இங்கே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரோடும் இந்த நாட்களில் பிரச்சனைகள் இருக்குமா இருந்தால், அந்த குடும்பங்களையோ அல்லது அந்த தனிப்பட்ட மனுஷனையோ சகோதரனையோ சகோதரியோ யாராயிருந்தாலும் அவர்களுக்குள்ளே இந்த நாட்களை அவர்களை அழைத்து சமாதானமாய் பேசி, தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்களை சொல்லி இந்த நாட்களை ஆசீர்வதியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரராக எண்ணப்படுவீர்கள், அப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த நாட்களிலே எண்ணப்படுவீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலம் கடைசி காலமாக இருக்கிற அப்படினால் இங்கே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.